ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு 3 ஸ்லோகா சேர்த்து பார்க்கலாம். 20வது ஸ்லோகம். யத்ரோம பரமே தே சித்தம் நிருத்தம் யோக சேவயய யத்ர சைவானத் மனாத்மானம் பஷ்யன ஆத்மனி துஷ்யதி சுகம் ஆத்யநந்திகம் யத்தத் புத்திக்ராக்யம் ஆதிந்திரியம் வேத்ய யத்ர ந சைவாம் ஸ்திதிதஸ்ஸலதி தத்வத யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததக யஸ்மின் ஸ்திதிதோ நாதுகோனே குருணாபி விஷால்யதே தம் வித்யாதுகம் சம்யோக வியோகம் யோகசம் ஜிஞ்சிதம். யோகத்தை படிக்கிறதுனால பௌதீக எண்ணங்களிலிருந்து ஒருவர் படிப்படியாக விடுபடுறாங்க. பௌதீக எண்ணம்னா இந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து. குடும்ப வாழ்க்கை மீன்ஸ் சந்நியாசம் போகிறதில்லை. யோக நெறியின் முக்கிய விளைவு இதுதான். இதன் பிறகு திவ்யமான மனசையும் புத்தியையும் கொண்டு பரமாத்மாவை உணரும் யோகி சமாதியில் நிலை பெறுவாங்க. யோக பயிற்சி ஏறக்குரிய பதஞ்சலி முறையின் கொள்கையில் அடிப்படையாக கொண்டது. சில அங்கீகாரப்படாத கருத்துரையாளர்கள் ஆத்மாவை பரமாத்மாவோடு சமப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. ஆனால் ஒருமித்தவாதிகள் அதனை முக்கியமாக கருதுனாங்க. ஆனால் பதஞ்சலி யோகி முறையில் உண்மையான நோக்கம் அவங்களுக்கு தெரிகிறது இல்லை. பதஞ்சலி முறையில் திவ்யமான ஆனந்தம் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனால் தங்களது ஒருமித்த கொள்கையினால் பாதிக்கப்படும் என்ற பயத்தினால இந்த ஒருமிதவாதி இந்த திவ்யமான ஆனந்தத்தை ஏற்க மாட்டாங்க. அறிவிற்கும் அறிபவனுக்கும், அதாவது அது தெரிஞ்சிருக்கவங்களுக்கும் உள்ள வேற்றுமை அத்வைதிகளால் ஏற்கப்படுறதில்லை. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் திவ்யமான புலன்களால் அனுபவிக்கப்படும் திவ்யமான ஆனந்தம் ஏற்கப்படுது. யோக முறையில் புகழ்பெற்ற அறிஞரான பதஞ்சலி முனிவராலும் இது வலியுறுத்தப்படுது. மாமுனிவரான அவர் தனது யோக சூத்திரத்தில் புருஷார்த்த சூன்யானாம் குணானாம் பிரதிபர்ஷ்வக கைவல்யம் சொரூப பிரதிஷ்டா வாஷிதி சித்திர் இதி என சொல்கிறாங்க. இந்த சித்தி சக்தி எனப்படும் அந்தரங்க சக்தி திவ்யமானது. புருஷார்த்தம்னா பௌதீகம், அறம், பொருள், இன்பம். இறுதியில் பரத்துடன் ஒன்றாவதற்கான முயற்சி. பரத்துடன் ஒன்றாகுன்னா கடவுளோட இணைவதற்கு முயற்சி தான். பரத்துடன் ஒன்றாவது கைவல்யம் என்று ஒருமைவாதிகள் சொல்கிறாங்க. ஆனால் பதஞ்சலின் கருத்துப்படி கைவல்யம் என்பது ஜீவன் தனது சொரூபத்தை உணர்வதற்கு உதவும் அந்தரங்க சக்தியை குறிக்கும். அந்தரங்க சக்தினா திவ்யமான சக்தியை. பகவன் சைத்தன்யனின் சொற்களின்படி இந்த நிலை சேத்தோ தர்ப்பணமாஜானம் அப்படின்னா மனமென்னும் அசுத்தமான கண்ணாடினை தூய்மைப்படுத்துறது தான் எனப்படுது. இந்த தூய்மையான உண்மையான முக்தியாகும் நிர்வாண எனும் ஆரம்ப நிலை கொள்கையும் இந்த கருத்துடன் ஒத்துப்போகுது. பாகவதத்தில் இது சொரூபனே வியவஸ்தின்னு சொல்லப்படுது. பகவத்கீதையில் இந்த நிலையை இந்த ஸ்லோகத்தில் உறுதி செய்யுது. நிர்வாணத்திற்கு அப்படின்னா ஜடவாழ்வை நிறுத்தி பிறகு ஆன்மீக செயல்கள் ஆன்மீக செயல்கள்னா கிருஷ்ண உணர்வு எனப்படும் பகவான்கே பக்தி தொண்டு தோன்றும். இதுதான் பாகவதத்தின் வார்த்தையில் சொரூபனே வியவஸ்திதி, ஜீவனின் உண்மையான வாழ்வு இதுதான்னு சொல்லப்படுது. ஆன்மீக வாழ்க்கை பௌதீகம் என்னும் நோயினால் பாதிக்கப்படும் போது அது மாயைன்னு சொல்லுவாங்க. இதே போல் பௌதீக நோயிலிருந்து முக்தி பெறும்போது ஜீவனின் உண்மையான நித்திய நிலை அழிவதே இல்லை. பதஞ்சலியும் கைவல்யம் சொரூப பிரதிஷ்டா வா சித்தி சக்தி இது என்னும் தனது சொல்லினால இதனை ஒப்புக்கொள்கிறாங்க. திவ்ய ஆனந்தமான இந்த சித்த சக்தி தான் உண்மையான வாழ்வு. வேதாந்த சூத்திரத்தில் இது ஆனந்த மயோபியாசாத் என்று உறுதி செய்யப்படுது.
இந்த இயற்கையான திவ்யமான ஆனந்தம் தான் யோகத்தினோட இறுதி லட்சியமாகும். இந்த பக்தி யோகத்தின் மூலமாக எளிதாக அடையப்படுது. பக்தி யோகனா பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ள யோக முறையில் சம்பிரஜாந்த சமாதி, அசம்பிரஜாத சமாதி என 2 வகையான சமாதி இருக்குது. ஒருவர் பல்வேறு தத்துவ ஆராய்ச்சியின் மூலமாக திவ்யமான தளத்தில் நிலை பெறும்போது அவங்க சம்பிரஜாத சமாதின்னு அடைந்து அசம்பிரஜாத சமாதி அடைந்த பிறகு பௌதீக இன்பங்களுடன் ஒருவருக்கு எந்தவித தொடர்பும் இருக்காது. ஏன்னா புலன்களால் விளையும் எல்லாவித சுகங்களையும் அவங்க கடந்து விட்டாங்க. இதே போல் திவ்ய நிலையில் ஒரு முறை நிலை பெற்று இருந்தாங்கன்னா அந்த யோகி அதன் பிறகு இதிலிருந்து அசைக்கப்படுவதே இல்லை. இந்த நிலையை அடைய முடியாத யோகி தோல்வி அடைஞ்சவங்க தான். பல்வேறு புலனின்பத்தை உள்ளடக்கிய இந்த கால பெயரளவு யோக முறையில் இதுக்கு முரண்பாடாகவே இருக்குது. போதையிலும் உடலுறவிலும் ஈடுபடும் யோகி கேலிக்குரியவாங்கள. யோக பயிற்சியின் சித்திகளால் கவரப்படும் யோகிகள் பக்குவம் இல்லாத நிலையிலே இருக்கிறாங்க. யோகம் ஜட விளைவுகளால் கவரப்படும் யோகிகள் இந்த ஸ்லோகத்தில் சொன்னபடி பக்குவ நிலையை அடைய முடியாது. அதனால தான் உடற்பயிற்சி கேளிக்கைகளும் சித்திகளும் ஈடுபடுவோர் யோகத்தின் லட்சியம் அதனால் இழக்கப்படுவதை அவங்கள தெரிஞ்சுக்கிறணும். கிருஷ்ண உணர்வை கலியுகத்திற்கு போல கிருஷ்ண உணர்வு கலியுகத்திற்கு ஏற்ற போல ரொம்ப சிறந்த குழப்பத்தை விளைவிக்காத யோக பயிற்சி தான். கிருஷ்ண பக்தர் தனது தொழிலில் இன்பமாக இருக்கிறதுனால வேறு எந்த இன்பத்திலும் ஆர்வமும் காட்ட மாட்டாங்க. ஹடயோகம், தியான யோகம், ஞான யோகம் பயிற்சியில் நிறைய தொல்லை இருக்குது. அதிலும் குறிப்பாக போலித்தனம் நிறைந்த இப்போ உள்ள இந்த யுகத்தில். ஆனால் கர்மயோகத்திலும் பக்தி யோகத்திலும் இதே போல் பிரச்சனை எதுவுமே இல்லை. கர்மயோகனா டெய்லி நம்ம ரொட்டீன் ஒர்க்ஸ், இந்த தியானம், யோகா, நம்ம டெய்லி செய்கிற அந்த வேலைகள் எல்லாமே. பக்தி யோகத்தில் அதே போல் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜட உடலில் இருக்கும் வரைக்கும் தான் சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே, தற்காத்து கொள்ளுதல் எல்லாம் உடலினோட உந்துதல் சந்தித்தது தான் ஆகணும். ஆனால் தூய பக்தி யோகத்தில் இருக்கிறவங்க உடலின் உந்துதல்களை சந்திக்கும் போது அவங்க தனது புலன்களை தூண்டுவதே இல்லை. அதுக்கு பதிலாக வாழ்க்கைக்கான அத்தியாவசிய தேவையை மட்டும் ஏற்றுக்கொண்டு மோசமான நிலையும் சாதகமாக்கி கொண்டு கிருஷ்ண உணர்வில் திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. அப்பெல்லாம் நடக்கும் விபத்துகள், வியாதி, பஞ்சம், இதே போல் நெருங்கிய உறவு, மரணம் எல்லாமே அவங்க கண்டுகொள்ள மாட்டாங்க. ஆனால் பக்தி யோகத்தின் கடமைகள் அவர் எப்போது கவனத்துடனே இருப்பாங்க. விபத்துகள் கடமையிலிருந்து அவரை பிறழ செய்வதில்லை. பகவத்கீதையில் சொன்னபடி ஆகமாபாயினோ நித்ய ஸ்தாம்ஸ் திதிசஸ்வ பாரத அப்பெல்லாம் வரும்போது இதே போல் நிகழ்ச்சியில் அவங்க பொறுத்து கொள்கிறாங்க. தனது கடமைகளை பாதிக்காதது இன்னும் அவங்களுக்கு தெரியும். இதே போல் இந்த யோகமாக இவங்க யோக பயிற்சியில் உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.